நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நாம் பரிசுத்த கர்த்தரை நாம் ஜெபத்தோடு ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த பரிசுத்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். தேவ பிரசன்னத்தில் கர்த்தர் நம்மை மாற்றும்படியாய் நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு தூயாதி தூயவரை, கர்த்தாதி கர்த்தரை, மகிமையின் தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒரு மனதோடு ஏக சிந்தையோடு எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை செலுத்தலாம். ஆண்டவரே, எங்கள் மேல் உம்முடைய பிரசன்னத்தை ஊற்றுங்கப்பா. எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமா? நாங்கள் உம்மை நாடி வந்திருக்கிறோம், உம்மை தேடி வந்திருக்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை தேடி ஓடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இருக்கிறவர், சர்வ வல்லமை உள்ளவர், சாவாமை உள்ளவர், பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்படுகிற தூயாதி தூயவர், சர்வ வல்லமை உள்ளவரை ஹல்லேலூயா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. மனதார 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 உயர்த்துவோமா, மனதார ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். எல்லாருடைய வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவரே நீர் பெரியவர், ஆண்டவரே நீர் பெரியவர். இயேசுவே நீர் உயர்ந்தவர், இயேசுவே நீர் சிறந்தவர். உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ளவரப்பா, நீர் சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. நீர் ஆராதனைக்கு உரியவர், நீர் ஆராதனைக்கு உரியவர். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுடைய துதி பலிகளை, எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை தூயாதி தூயவருக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு, மகிமையின் தேவனுக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா, உடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க. கெயின் ஹல்லேலூயா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிகாரியே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியப்பா. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளா சுகமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? யெகோவா ஈரே, நம்முடைய எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற நம்முடைய பரம தகப்பன், நமக்கு சுகம் தருகிறவர் யெகோவா ராஃபா. அந்த வல்லமை உள்ள நாமத்தை உயர்த்துவோமா? ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். எல்லார் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமே. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். சேர்ந்து பாடுவோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். எல்லாரும் பாடுவோமா? நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஏலோகி, சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கிய
நீர் யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே. உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. கைகளை உயர்த்தியே நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். சொல்லுவோம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர். என்னில் எவ்வள அன்பு கூர்ந்தீ. என்னையே மீட்க தன்னையே தந்தீ. உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். சேர்ந்து பாடுவோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை 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 ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போமா? இயேசுவே ஆராதனை ஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசுவே அன்பர் ஆவியானவரே ஆவியான தேவனுக்கே. எல்லாரும் ஒரு விஷயம், நல்ல கரங்களை தட்டி ஓசை உள்ள கைத்தாளங்களோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் கர்த்தரை உயர்த்தலாம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இப்படி மெல்லிய பிரசன்னம் எங்கள் நடுவில் அளவில்லாமல் ஊற்றப்பட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு பகுதியிலும் நாமம் உயர்ந்திருக்கட்டும், தடைகள் விலகட்டும். கர்த்தரை ஆராதிக்கும் போதே தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணரட்டும். பாடல்களை பாடும் போதே தேவ மகிமை நாங்கள் உணரட்டும். ஆண்டவரே, ஜெப வேளையில தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரட்டும். ஆண்டவரே, தேவனுடைய வல்லமை நாங்கள் உணரட்டும். செய்தி வேளையில கர்த்தர் எங்களோடு பேசும். ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய நாமம் மாத்திரம் எங்கள் நடுவில் உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால் கூடி வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடல்களை பாடப் போகிறோம். நமக்கு தெரிந்த பாடல், எந்தன் உள்ளம்
புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். ஒரு பழைய பாடல், தெரிந்த பாடல். எல்லார் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடப்போகிறோம். தேவ பிரசன்னத்தை உணரப்போகிறோம். சேர்ந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தட்டி நாம் சேர்ந்து பாடும். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். சேர்ந்து துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். பாடுவோமா? இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன். சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். பாடுவோம். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா சத்தமாய். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம். சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். பிள்ளைகள் எல்லாரும் பாடுங்கள். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே.
அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம் வாழ தேவையான கிருபைகளை கர்த்தரே கொடுக்கிறார். ஆமென். காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபையினால், புதிய நன்மைகளினால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். ஆமென். கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கணும். ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். கட்டாயத்தின் பேரில் அல்ல, இருதயத்திலிருந்து ஆண்டவரை மனமகிழ்ச்சியோடு ஆராதிக்கிற கூட்டமாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. யாருடைய கட்டாயத்தின் பேரில் அல்ல, ஆண்டவரை மனமகிழ்ச்சியோடு இருதயத்திலிருந்து. ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம வாழ்க்கையை குறித்து நமக்கு தெரியும். கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தினார், அவர் ஒருவரே நம்மை போஷிக்கிறார், அவராலே தான் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவரே ஆராதனைக்குரியவர். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அதுதான், நன்றியோடு கர்த்தரை ஆராதிப்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாம், ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். ஆமென். ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை நமக்கு தேவை. மாம்சத்தினால் நடத்தப்படுவதல்ல. நானே யோசித்து எனக்கு தோன்றதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னா மற்ற மனிதர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. கர்த்தருடைய ஆவியினால் நாம் நடத்தப்படணும். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? ஆவியானவருடைய துணையோடு ஜபிக்கணும், ஆவியானுடைய துணையோடு வேதத்தை தியானிக்கணும், ஆவியானவரோடு வாழணும். ஆவியானவர் நமக்குள் இருக்கிறாருங்கிற உணர்வு வேணும். ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். அந்த கிருபையை தந்திருக்கிறார். ஆவியானவரோடு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இமைப்பொழுதும், ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்களும் நானும் தனிமையாக அல்ல, நமக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு இந்த ஆவியானுடைய துணை இன்னும் எனக்கு வேணும், ஆண்டுடைய பிரசன்னத்தை நான் இன்னும் உணரணும்னு வாஞ்சிக்கிறீங்க? சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆவியானவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்தரிக்கணும். சேர்ந்து பாடலாமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உம்முடைய சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எல்லார் கரங்களை தட்டி எங்களோடு இணைந்து பாடுங்கள். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜபிக்க வேண்டும், எதற்காக ஜபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எல்லாரும் கேட்போமா? எப்படி நான் ஜபிக்க வேண்டும், எதற்காக ஜபிக்க வேண்டும், கற்றுத்தாரும். வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. சேர்ந்து பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல். கவலை கண்ணீர் மறக்கணும், கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கவலை கண்ணீர்,
ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும். எல்லார் கரங்களை தட்டி சகோதரர்கள் எல்லாரும் பாடுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. கேட்போம். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. எல்லாரும் பாடுவோம். விருப்பமில்லாத, சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. எல்லாரும் பாடுவோம். உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவர். எல்லாரும் கேளுங்க. ஆவியானவரே, எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல். எல்லாரும் சத்தமாய் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க. என்னுடைய கவலைகள், என்னுடைய கண்ணீர்களை நான் மறக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் உண்மையே நோக்கணும். எனக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுத்தாருங்க. எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வாய் திறந்து சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. சகோதரர்கள் பக்கத்தில் கொஞ்சம் முன்னால் ஒரு 4 சீட்டு, கொஞ்சம் பின்னால் இருக்கிறவங்க முடிஞ்சா கொஞ்சம் முன்னால் வந்துடுறீங்களா? ஆமாம், தயவு செய்து முன்னாடி இடத்த அப்படி நிரப்பிடுங்க. பின்னால் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னால் வந்துடுங்க. பின்னால் எடுத்து தேங்க்யூ. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். கண்களை மூடி ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறா, நமக்குள்ள இருக்கிறா, நம் மத்தியில் இருக்கிறா. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற இடத்தில் வந்து ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் உயர்ந்தவர், உன்னதமானவர், பெரியவர், உயர்ந்தவர். எல்லார் கண்களை மூடி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். ஆண்டவர் எதை விரும்புகிறார்னா, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுவதை விரும்புகிறார். மனுஷருடைய மத்தியில், மனுஷருடைய துதியில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். எல்லாரும் கர்த்தரை நம்ம இணைந்து துதிக்க போகிறோம். யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து நீங்க துதிச்சா ஆண்டவர் உங்களை நிரப்புவார். நீங்க வாய்களை திறந்து துதிக்க துதிக்க ஆமென், உங்கள் சரீரம் உங்கள் தேவனுடைய ஆலயமாக அது மாற்றப்படுகிறது.
தேவன் தங்குகிற ஆலயமாக, தேவன் உறவாடுகிற ஆலயமாக எல்லாரும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் முக்கியம். பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்க நம்ம ஒவ்வொருவரும் முக்கியம். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். இருதயத்திலிருந்து நாம் பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறோம் என்கிற உணர்வு நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். ஆமென். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபீடம் என்று சொன்ன தேவன் நமக்குள் வாசம் பண்ணுவதை அவர் விருப்பமாய் கொண்டிருக்கிறார். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுவதை விருப்பமாய் கொண்டிருக்கிறார். நம்முடைய கவலைகளை, கண்ணீர்களை மறக்க செய்கிற கர்த்தருடைய ஆவியானவர், ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்க வைக்கிற கர்த்தருடைய ஆவியானவர். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியானுடைய துணையோடு தேவ பிரசன்னத்தில் கர்த்தரை துதித்து பாடும் போது தேவ மகிமை நம்மை நிரப்புகிறது. தேவ மகிமை நம்மை நிரப்புகிறது. யாரும் சும்மா நிற்க கூடாது. இருதயத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம், ஆண்டவர் பிரசன்னமாகிற இடம், அவருடைய ஆலயம் நாம் தான். கர்த்தர் தாபரிக்க ஸ்தலம் இது. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறார். கரங்களை தட்டி பாடுவோம். தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலித்தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலித்தம் ஜனங்களின், கைத்தட்டி பாடுவோம் எல்லாரும் சத்தமாய். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். பாடுவோம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும். கர்த்தரை பாடுவோம் கை தட்டி. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதின் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள், இந்த மகிமையான ஆராதனையில் என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கின்றதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆமென். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமின் சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடுமின் சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம். பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே.
சீயோனிலே முன்னோடியா இயேசு பரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். பாடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் எல்லாரும் பாடுவோம். இதோ மனுஷரின் ஆமே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும். பாடுவோம். ஜீவனாலே தம் ஜனங்களின் சுத்த ஜீவநதியும். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிஷ நேரம் நல்ல கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆமென். இது கர்த்தரை துதிக்கிற நேரம், இது கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். என்னுடைய ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கணும்னா நான் உற்சாக மனதோடு கர்த்தரை துதிக்கணும், சேவிக்கணும். பைபிள் சொல்லுகிறது, தாவீது சாலமோனுக்கு அறிவுரை கூறும்போது சொல்லுகிறார், என் குமாரனாகிய சாலமோனே, உன் தேவனாகிய கர்த்தரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. எத்தனை பேர் இன்றைக்கு உத்தம இருதயத்தோடு ஆமென் உற்சாக மனதோடு சேவிக்க வந்திருக்கிறீர்கள்? நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி எவ்வளவு தூரம் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமோ, எவ்வளவு தூரம் கர்த்தரை ஆராதிக்க முடியுமோ, இந்த பலனை தந்தது கர்த்தர் தான், இந்த சத்தத்தை தந்தது கர்த்தர் தான். ஆமென். நாம் நிற்பது கர்த்தருடைய கிருபை தான், நாம் பேசுவது கர்த்தருடைய கிருபை, நாம் பாடுவது கர்த்தருடைய கிருபை. நம்மால கரங்களை தட்ட முடியுதுன்னா அது கர்த்தருடைய கிருபை. நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை என்பதை உணர்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி, பிள்ளைகள் எல்லாம் நல்ல கை தட்டணும். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்துங்க பார்க்கலாம். துதி பலிகளை கர்த்தருக்கு செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். கர்த்தர் மகிமைப்படுவாராக, கர்த்தர் மகிமைப்படுவாராக. தேவ பிரசன்னத்தினால சபையை கர்த்தர் மூடுகிறார், சபையை கர்த்தர் நிரப்புகிறார். என் ஜனமே என்று கர்த்தர் கூப்பிடுகிறார், என் ஜனமே என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். அவரை ஆராதிப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை இதற்கென்று ஏற்படுத்தினேன். எதற்கு தெரியுமா? அவருடைய துதியை சொல்லுவதற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக. இந்த இடத்தில் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்ததன் நோக்கம் என்னன்னா, அவரை ஆராதிப்பதற்காக, அவரை சேவிப்பதற்காக. ரேபா கதரபல ஷபரப ரிபல கதனமரதனமல ஷதரபல கதர. ஹalleluya, 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 ஹalleluya. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும், எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்ல போற, ஆண்டவரே உங்க பிரசன்னத்தில் நிற்பதற்காக, உங்க சமூகத்தில் வருவதற்காக, உம்முடைய இரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் சிந்தின உம்முடைய இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கல்வாரியிலே நீர் எங்களுக்காய் பட்ட தியாகத்திற்காய் ஸ்தோத்திரம். உயிர் தெழுந்த உம்முடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்மை உயிர் மீட்சி அடைய செய்கிற உயிர் தெழுதலின் வல்லமை நமக்குள் இருக்கிற ஆவியானவர். எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள்? எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள்? எங்கேயோ இருந்தோம், ஆண்டவர் நம்மை தேடி வந்தார், நம்மை தேடி வந்தார். எல்லாரும் உணர்ந்து சொல்லுங்க, நீங்க கொடுத்திருக்கிற ரட்சிப்பிற்காய் நன்றி ஆண்டவரே. படுகுழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கோ நான் வாழ்ந்தேன்,
அறியாமல் அலைந்தே என் நேசர் தேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் என் நேசர் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறி விட்டீ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நெஞ்சார முத்தங்கள் கொடுத்து நிழலாய். கர்த்தருக்கு நன்றி சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி சொல்லலாம். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு. அப்பான்னு கூப்பிடுங்க சேர்ந்து. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே ஆவியானவரே. சத்தமாய் சொல்லுவோம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ஆவியானவரே ஆவியா. உளையான சேற்றில் உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உணர்றவங்க உண்மையாய் சொல்லுவோம். உளையான வாழ்ந்த தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி எனக்காக சிந்தி. கர்த்தருக்கு நன்றி சொல்ல விரும்புறவங்க 2 கரங்களை உயர்த்தி ஒரே மனதாய் நன்றி உமக்கு. ஆமென் ஐயா, நன்றி உமக்கு. அப்பா எங்கள் அப்பா பிதாவே அன்பான அருமை ரட்சகரே ஆவியானவரே ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே அன்பான அருமை ரட்சகரே ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. எல்லாரும் உணர்ந்து சொல்லுவோமா? இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் மறவாதவரே. மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. என்னை மறவாத தெய்வம் மகிமைக்கு. எல்லாரும் ஒரு மனதோடு கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லலாம் சேர்ந்து. நன்றி உமக்கு நன்றி
நன்றி உமக்கு எங்கள் அப்பா பிதாவே, அன்பான அருமை ரட்சகரே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சேர்ந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா. மகிமையானவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பிரசன்னரே, பரிசுத்தரே, உண்மை உள்ளவரே, உயர்ந்தவரே, எங்களை அழைத்தவரே, ஹல்லேலூயா. முழு மனதோடு எங்கள் இருதயத்திலிருந்து நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே தேவகதன மலஷபதரலம தேவலகதன மஷடதுரோ. ஹல்லேலூயா திவகதன மலஷதரா. கர்த்தரை ஆராதிப்போம். இருதயத்திலிருந்து உற்சாக மனதோடு கர்த்தரை உயர்த்துவோம். தேவ மகிமை, தேவ பிரசன்னம் ஆலயத்தை மூடுகிறது. சேர்ந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஓசை உள்ள கைத்தாளங்களோடு கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தரை உயர்த்துவோம். துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தினார். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்தார். நம்முடைய தேவைகளை சந்தித்தார். சபை நடுவில் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று கர்த்தருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறவர்கள் கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்தும்படி, பாதுகாக்கும்படி, நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படி, நம்முடைய விசுவாச குடும்பங்கள் எல்லைகள் கர்த்தருடைய சமாதானத்தினால் நிரப்பப்படும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? விபத்துகள், நாச மோசங்கள், வியாதிகள் இவைகளிலிருந்து கர்த்தர் விடுவித்து பாதுகாக்கும்படி, வெளியூர்களில் வெளி நாடுகளில் இருக்கிற அருமையான சகோதரர்களை கர்த்தர் பாதுகாக்கும்படி, குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படி, நம்முடைய விசுவாச எல்லைகள் முழுவதிலும் தேவ பிரசன்னம் சூழ்ந்திருக்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அருமையான சகோதரி செல்வி அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். வருகிற செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கிறது. அதுக்காக மருத்துவமனையில் கடந்த வாரத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 கரங்களை உயர்த்தி கர்த்தர் பரிபூரணமான விடுதலை கொடுக்கும்படி, கர்த்தர் சுகப்படுத்தும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும். நாம ஒரு மனதோடு ஜபிக்கும் போது கர்த்தர் சகோதரியை பலப்படுத்துவார், சகோதரி சரீரத்தை பலப்படுத்துவார், கர்த்தர் பரிபூரணமான விடுதலை கொடுப்பார். விசுவாசத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பரிபூரணமான நீ விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இன்னும் நம்முடைய சபையை சார்ந்தவர்கள் சுகவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பரிபூரணமான சுகத்தை கட்டளையிடும்படியா 2 கரங்களை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணலாம். சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நாளை முதல் 3 நாட்கள் நம்முடைய சபையில் நம்முடைய பிள்ளைகளுக்காக விபிஎஸ் நடத்தப்படுகிறது. விபிஎஸ்ல ஆண்டுடைய ஆளுகை இருக்கும்படி அக்கம் பக்கத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் எல்லாரும் இதில் கலந்து கொள்ளும்படி, தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றும்படி,
2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். கை கொண்டு வந்தவங்க எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் இதன் மூலமாய் மகிமை அடையணும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கும் போது அது 100 மடங்கு பலனை அவருடைய வாழ்க்கையில கொண்டு வரட்டும். நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய தேசத்தின் சமாதானத்திற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் தேசம் ரட்சிக்கப்படணும்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய சபையை சுற்றிலும் இருக்கிற கிராமங்கள் ரட்சிக்கப்பட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, உடைய நல்ல நாமம் உயர்த்தப்பட்டு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு விசேஷ நாள், அன்னையர் தினம். நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்காக நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய விசுவாச குடும்பங்களின் தாய்மார்களுக்காக எல்லா 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சகோதரிகளை பலப்படுத்தும்படியா கை கொண்டு வந்தீங்கன்னா 2 கைகளை உயர்த்தலாம். உங்களுடைய அம்மாவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற அம்மாவுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நல்ல சரீர சுகத்தையும் பலனையும் நீடி ஆயுளையும் எங்கள் விசுவாச குடும்பங்கள் இருக்கிற ஒவ்வொரு தாய்மாருக்கும் கர்த்தர் கொடுங்க. விசேஷமாக குழந்தை செல்வத்திற்காய் காத்திருக்கிறவர்களுக்கு இந்த வருஷத்துல ஆண்டவர் ஒரு நன்மையை செய்யுங்கப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவர், எல்லா சாபங்களும் இயேசுவின் நாமத்தில் விலக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய தாய்மாராக ஆண்டவரே, பிள்ளைகளை ஆவிக்கேற்றபடி நடத்துகிற தாய்மாராக எங்கள் விசுவாச குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நல்ல நாமம் மாத்திரம் எங்கள் நடுவில் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது நம்முடைய ஜெப நேரம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம் ஆண்டவரோடு ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தர் நமக்கு பதில் தருவார். ஜெபித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு மனதோட. வேதம் சொல்லுகிறது, யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புற ஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது, திடப்பட கடவுது. பயப்படாதிருங்கள், உங்கள் கரங்கள் திடப்பட கடவுது. யூதா வம்சத்தாரே, தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியே, பயப்படாதிருங்கள். உங்கள் சாபங்களை இயேசு ஆசீர்வாதமாக மாற்றுவார். எல்லார் கரங்களை தட்டி ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். நல்ல வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், கலக்கங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மாற்ற இயேசு போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிற நேரம். எல்லார் கரங்களை தட்டி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற காரியங்களில் கர்த்தர் அற்புதங்களை செய்யும். எல்லார் வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபிக்கும் போதுதான் விடுதலை. நீங்க ஆண்டவரிடத்துல கேட்க கேட்க விடுதலை. வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த நாளிலே கர்த்தர் நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் பதில் தருவார். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்கள் கேட்கிற காரியங்களுக்கு பதில் தருவார். எல்லார் வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம், தேவனுக்கு பிரியம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. என்னையும் கர்த்தர் சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவரே. என்னுடைய நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. கேளுங்க பார்க்கலாம், கேளுங்க பார்க்கலாம். புற ஜாதிகளுக்குள்ள மற்ற ஜனங்கள் நடுவில் ஆண்டவரே, என்னுடைய சாபங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, என்னை சாபமாய் பார்க்கிறவர்கள் என்னை ஆசீர்வாதமா பார்க்கிற நிலைக்கு என்ன மாற்றுங்க ஆண்டவரே. அது உம்மால் மாத்திரமே முடியும். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு வந்திருக்கிறவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தில் பூரண ரட்சிப்பு உண்டாக ஜெபம் பண்ணுங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிக்கணும். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ரட்சிப்பு தான் பெரிய ஆசீர்வாதம். பாவங்கள் மன்னிக்கப்படுவது பெரிய ஆசீர்வாதம். எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வருகையில் நானும்
நாங்களும் எங்கள் குடும்பமும் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கணும். நாங்கள் அந்த நாளிலே வெட்கப்படக்கூடாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆயத்தமாகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் மனதார துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்கள் புறஜாதிகளுக்குள்ள சாபமா இருந்தது போலவே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமா இருக்கும்படி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, பேசுகிறேன். ஆண்டுடைய கரம் ஆளுகை செய்யட்டும், ஆண்டுடைய கரம் ஆளுகை செய்யட்டும். நிரந்தரமான வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளை கர்த்தர் கொடுங்க. தொழில் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுங்க. குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெருக பண்ணுங்க. சரீரத்தில் வியாதியோடு வந்திருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே பூரண விடுதலை பெறத்தக்கதாய் இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு சரீரங்களை நிரப்புவதாக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி நீர் மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா. அருகாமையில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வலது பக்கம் இடது பக்கம் சந்தோஷமா சொல்லுங்க, கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நம்ம நடுவில் ஒரு விசேஷித்த கர்த்தருடைய மனிதர் குடும்பமாக வந்திருக்கிறாங்க. நாளையிலிருந்து 3 நாட்களும் அந்த குடும்பம் தான் இந்த இடத்துல ஊழியம் செய்ய போகிறார்கள். விபிஎஸ் நடத்த போகிறாங்க. கர்த்தருடைய ஊழியங்களை வல்லமையாய் செய்கிற பாஸ்டர் ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். வல்லமையாய் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற அற்புதமான தேவனுடைய மனிதர். அவன் ரொம்ப டயர்டில் அவங்க தொடர் ஊழியங்கள் டயர்டாக இருக்கிறாங்க. நான் நேற்று கேட்டபோது உற்சாகமாக நான் வருகிறேன் என்று வாக்கு கொடுத்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையோடு வந்திருக்கிறாங்க. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறத சந்தோஷமாக சொல்லணும். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். ஆனாலும் இன்னும் சிலருடைய முகங்களில் சிரிப்பை என்னால் பார்க்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களோடு கூட இந்த அழகான அற்புதமான ஒரு ஆலயத்திலே தேவனை ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் அன்பாக அழைத்த அன்பு போதகருக்கும் போதகர் அம்மாவுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஜோதமுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் ரொம்ப க்யூரியஸாக இருந்தார். விபிஎஸில் போன வாரத்தில் உலகத்திலேயே இளமையான வயசில் விபிஎஸ் கற்றுக்கொண்ட முதல் ஆள் அவர் தான். அதனால் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் அவரை போட போகிறோம் நாங்கள். சரிங்களா? கடந்த நாட்களே அருமையான போதகர் ஐயாவுடைய குடும்பத்தோடு கூட ஆண்டவர் நல்ல ஐக்கியத்தை கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக பாரமுள்ள ஊழியர்களோடு கூட தேவனை அதிகமாக நேசிக்கிற ஊழியர்களோடு கூட ஆண்டவர் ஐக்கியம் கொடுக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாளில் இங்கே வரும்போதே முட்டம் அப்படின்னு சொன்னாங்க. முட்டம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் ஒருவேளை கேரளாவில் இருக்கும் போல இருக்குன்னு நினச்சேன். வரும்போதே ரொம்ப அழகாக இருக்கு. ஆமாம், முட்டமும் அழகானது, சபையும் அழகானது, நீங்களும் அழகானவர்கள். ஒத்துக்கிறீங்களா? அதனால் அழகாக கொஞ்சம் சிரிங்க. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் குடும்பமாக வந்திருக்கிறோம். எங்களை நீங்கள் பார்ப்பீங்க. என்னுடைய மனைவி ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருந்து 11-12 மாணவர்களுக்கு அவங்க நீட் கோச் முடித்து விட்டு இப்போ எல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ ஊழியத்தில் என்னோடு கூட இருக்கிறாங்க. இப்படி பிள்ளைகள் இருவரும், பெரியவர் ஒரு ஏஐ இன்ஜினியர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. சின்னவர் இப்போ தான் 12th ஸ்டாண்டர்ட் போகிறார். இதுதான் என்னுடைய குடும்பமாக பல ஆண்டுகளாக ஊழியம் செய்கிறோம். சரி, நாளையிலேருந்து விபிஎஸ் ஆரம்பிக்க போகுது. விபிஎஸ்னால் என்னன்னு சொல்லுங்கள்? ஜாலியான இடம் தானே? குழந்தைங்களுக்கு ஜாலியான இடம், கரெக்டா? சொல்லுங்க, குழந்தைங்களுக்கு ஜாலியான இடம், கரெக்டா? அது தப்பு. வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? விபிஎஸ்னா என்ன? யோசிங்க. எப்படி சொல்லுங்க? சும்மா காசா பணமா ஏதாவது அடிச்சு விடுவோம், ஏதாவது கரெக்டாக மிஸ் ஆகும், கரெக்டாக நிற்கும். விபிஎஸ்னா என்ன?
எப்படி? சே, கரெக்டுமா, கரெக்டான ஆன்சர் உலகத்திலே நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க. விடுமுறை வேதாகம பள்ளி. விடுமுறை வேதாகம பள்ளி என்றால் என்ன? VBS. கரெக்ட். இப்படிப்பட்ட அறிவாளியை நான் தேடிட்டு இருந்தேன். இங்கே தான் இருக்கிறீங்களா? தேங்க்யூமா, விளையாட்டுக்காக சொல்லிட்டு இருக்கேன். சரி, VBS என்பது ஒரு கன்வென்ஷன் கூட்டம். சரிங்களா? எதுக்காக கன்வென்ஷன் கூட்டம் நடத்துகிறோம்? நிறைய பணம் இருக்குது நம்மக்கிட்ட, அதனால நடத்துகிறோமா? அந்த பணத்துக்கு செலவு பண்ண வேண்டாமா? அப்படிதானே? ஆனால் கன்னியாகுமரிக்காரன் தான், பெத்தேல் போகிறேன், எனக்கு சொந்த ஊர். சரியா? ஓகே, சென்னையில் இருக்கிறேன். நாங்கள்லாம் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். ஃபைன். யா, நிறைய பணம் இருக்குது, அது செலவு பண்ண வேண்டாமா? கன்வென்ஷன் நடத்தினா தான் செலவாகும், அப்படி தானே? அதனால தானே கன்வென்ஷன் நடத்துகிறோம். யோசிங்க, நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம். சரிங்களா? ஆமாம். நீங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்ம யோசிக்கணும். சரி, இப்போ சொல்லுங்க, கன்வென்ஷன் கூட்டம் எதற்கு? சரி, சத்தியத்தை நாம் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆமென். அந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் வழியாக அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். VBSம் அதுதான். VBS என்பது ஒரு கன்வென்ஷன் கூட்டம். அநேக பிள்ளைகள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் கர்த்தரை சந்திக்க வேண்டும். ஆனால் இல்லையே பிரதர், VBSல நிறைய பாட்டு டான்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களே, அது எப்படி கன்வென்ஷன் கூட்டமாகும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. இது குழந்தைகளுக்குரிய கன்வென்ஷன் கூட்டம் என்பதனாலே சின்ன ஃப்ளேவர் இருக்கும். ஒரு சின்ன ஒரு அழகாக இந்த மேஜிக் ஷோ, பப்பட்ஸ், அப்புறம் இந்த விளையாட்டெல்லாம் வச்சு எடுத்து பிள்ளைகளை கொஞ்சம் அப்படி குதூகலப்படுத்துவாங்க. ஏன்னா அது குழந்தைகளுக்குரிய கன்வென்ஷன். VBSஐ நாம் கன்வென்ஷனாக பார்க்க வேண்டும். இதனுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால், பிள்ளைகள் கர்த்தரை சந்திக்க வேண்டும். பிள்ளைகளை கர்த்தரை சந்திக்க முடியுமா? கர்த்தர் பிள்ளைகளை சந்திக்க முடியுமா? முடியுமா முடியாதா? ஒரு பொடி பையன்கிட்ட கர்த்தர் ராத்திரியெல்லாம் பேசினார். ராத்திரியெல்லாம் தன் குடும்ப கஷ்டத்தை சொன்னார். யோசிச்சு பாருங்களேன். இந்த பிள்ளைய கூப்பிட்டு, இல்லை அவனை கூப்பிட்டு என் குடும்ப கஷ்டத்தெல்லாம் அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன லூசுன்னு சொல்ல மாட்டீங்க? நம்ம தானே எல்லாம் தலையாட்டுறாங்க பாருங்களேன். என்ன லூசுன்னா அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. கர்த்தர் ராத்திரியெல்லாம் பேசுகிறாரு ஒரு பொடி பையன்கிட்ட. அவனோட வயசுக்கு சின்ன பையன் அவன், சாமுவேல். குடும்ப கஷ்டத்தெல்லாம் சொல்கிறார். இருதலை என்ன ஆனது? உலகத்திலேயே ஒரு மிக சிறந்த அற்புதமான ஒரு மகா பெரிய ஒரு மனிதனாக சாமுவேல் உருவெடுத்தார். அரசனை விட அதிக பவர், நியாயாதிபதியை விட அதிக வல்லமை, பிரதான ஆசாரியனை விட அதிக வல்லமை அந்த ஒரு மனிதனுக்கு கிடைத்தது. உலகம் முழுவதும் அவருடைய பெயரை தான் சொல்லி தெரிகிறார்கள், சாமுவேல் சாமுவேல் என்று, இல்லையா? ஆக கர்த்தர் சிறு பிள்ளையை சந்திக்க முடியும். 9 வயதிலே கர்த்தர் என்னை சந்தித்தார். 9 வயதாக இருக்கும்போது கர்த்தர் என்னை சந்தித்தார். 10 வயதிலே கர்த்தருடைய ஊழியத்திற்கென்றே நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். கல்லூரி நாட்களுக்கு பின்பதாக ஒரு சினிமா துறையிலே சவுண்ட் இன்ஜினியராக வேலை செய்ய போனேன். என்னுடைய ஒப்பு கொடுப்பு இருந்ததுனால ஏற்ற வழியிலே கர்த்தர் அங்கிருந்து பிரித்து கொண்டு வந்து இன்று ஊழியத்திலே வைத்திருக்கிறார். ஆக இந்த செயலெல்லாம் உங்கள் VBSல நடக்கணும். இல்லையே, அப்படிலாம் நடக்கலையே. அப்போ என்ன அர்த்தம்? நடக்கலை, மாற்றிக்கலாம். நம்முடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும். VBS நடத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We have to learn how to conduct VBS. நிறைய நம்ம யோசிக்கணும், நிறைய நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். செய்தோம் என்றால் மாற்றங்கள் சிறு பிள்ளைகளுடைய வாழ்வில் நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், கேளுங்க. இட்ஸ் அ தியரி. இது ஒரு அழகான ஒரு தியரி. இந்த தியரி எல்லாருடைய மனசுலையும் இருக்கணும். சரிங்களா? சிறுவர் ஊழியம் என்பது சிறுபிள்ளைத்தனமான ஊழியம் அல்ல, அது ஒரு திட்டமிடப்பட்ட ஊழியம். இன்னும் சரியான வார்த்தைகளை போட வேண்டும் என்றால், சிறுவர் ஊழியம் என்பது சிறுபிள்ளைத்தனமான ஊழியம் அல்ல, அது ஒரு யுக்தி. யுக்தினா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி இஸ் நாட் சைல்டிஷ் மினிஸ்ட்ரி, இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜி. அது என்ன ஸ்ட்ராட்டஜி? அது என்ன சைல்டிஷ் மினிஸ்ட்ரி அல்ல. சைல்டிஷ் மினிஸ்ட்ரின்னா குழந்தைங்களை பார்த்து குழந்தைத்தனமாக பேசுறது, குழந்தைத்தனமாக ஆட வைக்கிறது, குழந்தைத்தனமாக பாடுறது, விழுந்து சிரிக்க வைக்கிறது, அதெல்லாம் குழந்தைத்தனமான செயல். பிள்ளைங்களை வந்து குழந்தைத்தனமாக நம்ம பார்க்கக்கூடாது. இவங்களாம் குழந்தைங்க கிடையாது, இவங்கெல்லாம் இம்மெச்சூர்ட் அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களாம் குழந்தைங்க கிடையாது. இன்னொரு 10 வருஷத்தில் மீசை முளைச்சி பயங்கரமான ஆளாக இருப்பான், அவனை கையிலே பிடிக்க முடியாது. பிள்ளைங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. சரிங்களா? குழந்தைத்தனமாக பிள்ளைகளை பார்க்கக்கூடாது. அப்போ எப்படி பார்க்கணும்? யோசிச்சு பாருங்களேன், யோசிக்கணும். 10 வயசுலேயே ஒரு பிள்ளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வான் என்றால், 10 வயசுலேயே ஒரு குழந்தை இயேசுவை ஏற்றுக்கொள்வான் என்றால், அடுத்த 10வது வருஷம் நம்மகிட்ட யார் இருப்பாங்க?
வண்டலூர் ஜூவில் போய் எதையோ பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. அம்மா தாயே, ஒரு கேள்வி கேட்டேன், பதில் சொல்லக்கூடாதோ? 10 வயதிலே ஒரு குழந்தை கர்த்தரை ஏற்றுக்கொள்வான் என்றால் அடுத்த 10வது வருஷம் நம்மகிட்ட யார் இருப்பாங்க? எடு ஆளை ஊழியக்காரனை மாற்றிடுவீங்க. ரொம்ப தூரம் யோசிக்காதீங்க, சாதாரணமாக யோசிங்க. 10 வயசுலேயே ஒரு குழந்தை கர்த்தரை ஏற்றுக்கொள்வான் என்றால் அடுத்த 10வது வருஷம் நீங்கள் ரொம்ப நல்லவங்க, அதனால தான் எல்லாரையும் ஊழியக்காரங்களாம் மாற்றிடுறீங்க. சொல்லுங்கள், சாதாரணமாக யோசிங்களா? ஒரு இளைஞன், ஒரு விசுவாச இளைஞன் இல்லையா, அவங்க கிறிஸ்தவ விசுவாசத்தில் இருப்பான். ஒரு வாலிப பையன் கஷ்டப்பட்டு மாங்கன்னு வாலிப ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. 10 வயசுலேயே பிடிச்சிட்டீங்க நீங்கள். 10 வயசுலேயே கர்த்தர் பிடிச்சிட்டார் இல்லையா? அதனால தான் சொன்னேன் இது ஒரு யுக்தி அப்படின்னு சொன்னேன். சரி, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு சாதாரணமாக யோசிங்க. அவர் பிஷப் ஆகிறாதீங்க, சாதாரணமாக யோசிங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எப்படி ஒரு குடும்பம், ஒரு விசுவாச குடும்பம், அவனுக்கு 30 வயசு ஆயிருக்கும் இல்லையா, ஒரு விசுவாச குடும்பம், அந்த குடும்பம் முழுவதும் கர்த்தருக்குள்ளாக இருக்கும். கஷ்டப்பட்டு வாங்கன்னு நீங்கள் குடும்பத்துக்கு பின்னால் சுற்றிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குடும்ப ஊழியத்துக்கு பின்னால் 10 வயசுலேயே பிடிச்சிட்டீங்க. 10 வயசுலேயே கர்த்தர் பிடிச்சிட்டாரு. சரி, இன்னொரு 25 வருஷம் கழிச்சு யோசிங்க. என்ன? ஒரு சந்ததி அவன் தாத்தாவாயிருப்பான் இல்லையா? அதனால தான் சொல்றது சின்ன வயசுலேயே பிடிப்பான். சரிங்க, 100 பிள்ளைங்க ஒரு விபிஎஸ்க்கு வராங்க. 100 பிள்ளைங்க விபிஎஸ்க்கு வராங்க. யாருக்கெல்லாம் இயேசு வேணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா எத்தனை பேர் கை தூக்குவாங்க தெரியுமா? 100% கை தூக்குவாங்க. 100% ரிசல்ட். அதனால தான் சிறுவர் ஊழியத்தில் இருக்கிறேன். சிறுவர் ஊழியத்தை நீங்கள் நேர்த்தியாக, இப்போ டீச்சர்ஸ் மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறேன். உங்களுக்கு விபிஎஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறேன். இங்கே எல்லாருமே டீச்சர்ஸாக வந்துருங்க, சரிங்களா? 100% விளைச்சல் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் சிறுவர் ஊழியம். 10 வயசில் நம்ம எய்ம் பண்ணோம் அப்படின்னா, 10 வருஷமாக நம்ம பிளான் போட்டோம் அப்படின்னா மகாபிரிய எழுப்புதல் தேசத்தில் உண்டாகும். திருச்சபை இதை ஸ்ட்ராட்டஜியை மறந்துட்டாங்க. 148 கோடி ஜனத்தை எளிதாக கர்த்தருடைய மந்தைக்குள்ளாக நம்ம கொண்டு வந்திருக்கலாம். உலகம் முழுவதும் மகாபிரிய எழுப்புதல் ஓய்வு நாள் பள்ளியினால் உருவானது, கன்வென்ஷன் கூட்டத்தால் அல்ல, ஓய்வு நாள் பள்ளியினால் உண்டானது. உலகம் முழுவதும் மகாபிரிய எழுப்புதல். சொல்ல நேரம் கிடையாது, இந்த செய்திக்குள்ள நான் போகலை. பிரியமானவர்களே, நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு ஒரு தீவிரவாத கூட்டம் ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க பிடிச்சி சரியாக தேசத்தை கெடுக்கிறாங்க. அவங்க இந்த வழி தான் செய்வாங்க. குழந்தைங்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. குழந்தைங்க உள்ளத்தில் விஷத்தை விதைக்கிறாங்க. கிறிஸ்தவங்க மோசம், இஸ்லாமியர்கள் மோசம், அவனை அடித்து கொல்லும்பாங்க. அதே எண்ணத்தோடு கூட வளரக்கூடிய குழந்தை எப்படி வருவான்? ஒரு பெரிய தீவிரவாதியை உருவெடுக்கிறான். ஐயோ கலவரம் நடக்குதே, ஐயோ அதை உடைக்கிறாங்களே, இதை உடைக்கிறாங்களே, இப்படி தான் உருவாச்சு. நம்ம பிள்ளைகளை விசுவாச சந்ததியாக உருவாக்க வேண்டும். இவர்களை விதைகளாக, ரட்சிப்பின் விதைகளாக இவங்களை உருவெடுக்க வைக்க வேண்டும். அது நம்ம கையில் தான் இருக்கு. இட் இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். எதுக்கு இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, தயவு செய்து பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி விடுங்க. இங்கே விபிஎஸ் நடக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிள்ளைகளை அனுப்பி விட்டால் கொஞ்ச நேரம் நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கலாம், அதெல்லாம் கிடையாது. பிள்ளைகளை இங்கே அனுப்பிவிட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்து ஜெபிக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குழந்தைகளை கன்வின்ஸ் பண்ணி இங்கே கூட்டி கொண்டு வந்து விடணும். பொறுப்படுத்து. ஒருத்தர் 5 குழந்தையாவது கூட்டிகிட்டு வரணும். உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து, நாங்கள் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு அனுப்புகிறோம், சம்மர் கோச்சிங் அனுப்புகிறோம், 3 நாள் லீவ் விட்டுருங்க. 10 நாள் லீவ் விட சொல்லுவேன், 3 நாள் லீவ் விட்டுருங்க. இங்கே வசனம் செல்லவின்ற எல்லாம் அசுத்தம் செல்லும். அதை குறித்து தான் இப்போ நான் பேச போகிறேன். டைம் ஆயிடுச்சு எனக்கு. ஆகையால் திருச்சபைக்கு பணி இருக்கிறது. விபிஎஸ் கன்வென்ஷன் கூட்டமாக பார்க்க வேண்டும். எழுப்புதலுக்கான ஒரு அற்புதமான ஒரு கருவி. இது கருவியாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஊழியத்தின் பெயர் ஃப்ளாக் மினிஸ்ட்ரி, மந்தை ஊழியங்கள். கிறிஸ்துவுக்காக ஒரு பெரிய மந்தையை உருவாக்க வேண்டும். அது சிறுவர் வழியாக துவங்க வேண்டும். அது துவங்க போகிறது. இனி வரக்கூடிய நாட்களிலே நாம் அனைவரும் திருச்சபையாக இணைந்து 1 வாரம் விபிஎஸ் நடத்தணும். திருச்சபை அனைவரும் இணைந்து நடத்தணும். அது பெரிய எழுப்புதலை சபையிலே உருவாக்கும். நான் சொல்லுவது உண்மை, சிந்தித்து பாருங்கள். இது வரலாற்று உண்மை. இதை சபை மறந்து விட்டது, தீவிரவாதிகள் எடுத்துக்கொண்டார்கள். சிந்திக்க வேண்டும். சரியா? நான் அறிமுகத்தை முடிச்சிட்டேன். மந்தை ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 400 இடங்களிலே ஊழியம் செய்கிற VBS நடத்துவதற்காக வேகப்படுகிறோம். நாங்கள் அதுக்கான திட்டங்களை போட்டு இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் ஓட ஆரம்பிச்சிட்டோம், ஓடிட்டு இருக்கோம். முந்தா நேற்று நாங்கள் பஞ்சாபில் இருந்திருக்கணும். அந்த கலவரத்தினாலே அது அந்த அந்த நிகழ்ச்சி மாறியது. ஆனால் நம்முடைய நண்பர்கள் அங்கே நடத்தினாங்க. ஃபோட்டோஸ்லாம் இருட்டில் வச்சு நடத்தியிருக்காங்க. பஞ்சாப்காக ஜோம் பண்ணுங்க, எங்களுடைய மாநிலம் முழுவதும் இருட்டாக இருக்குங்கிறாங்க. அங்கே போர் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஃபோட்டோஸ்லாம் நம்முடைய நண்பர்கள் அனுப்புனாங்க, பஞ்சாபில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அனுப்புனாங்க. அடுத்த மாதத்தில் ஜம்மு காஷ்மீர் போகிறோம். அங்கும் ஒரு எழுப்புதல் உருவாக வேண்டும் சிறுவர் வழியாக. இப்படியாக தேசமுங்கும் அயோத்தியாவில் போன வருஷம் VBS நடத்தினோம், மணிப்பூரில் நடத்தினோம், நேபாளில் நடத்தினோம், அஸ்ஸாமில் நடத்தினோம். போய்கிட்டே இருக்குது. எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் எப்பொழுதோ கர்த்தை விட்டு சென்று விட்டதோ, சென்று வெளியே போய்கிட்டு இருக்குதோன்னு பயமாக இருக்குது. 2001 வரும்போது பிள்ளைங்க வேத புத்தகத்தை கரைச்சி குடிச்சு வச்சுருந்தாங்க. என்ன கேள்வி கேட்டாலும் சொன்னாங்க. 2001 வரும்போது 2010 போனேன், சினிமாவை பிள்ளைங்க கரைச்சி குடிச்சு வச்சுருக்கிறாங்க. வேதனை எனக்கு வலிக்குது. நம்ம பிள்ளைங்க தான் சினிமாவை எந்த பக்கம் கேட்டாலும் சொல்கிறாங்க, வேத புத்தகம் தெரியவில்லை. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் தயவு செய்து பிள்ளைகளை VBSக்கு அனுப்பி வைங்க. வரக்கூடிய நாட்களில் என்ன நடந்தாலும் சரி, 10 நாட்கள் நம்ம ஒரு வாரம் VBS நடத்துகிறோம். அதுபோல் VBSக்கு அநேக தேவைகள் உண்டு. தயவுசெய்து அதில் நீங்கள் பங்கெடுங்க. VBSல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், சண்டே ஸ்கூலில் இன்வெஸ்ட் பண்ணணும், நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், பலனை இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படின்னா பிள்ளைகளை நம்ம காப்பாற்றுவோம், இல்லது பிள்ளைகளை இழந்துடுவோம். சரிங்களா? சரி, இந்த எண்ணத்தோடு கூட நான் செய்திக்குள்ளாக செல்லுகிறேன். கண்ணை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து தரட்டும். ஒரு முக்கியமான வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நமக்கு பேச போகிறார். நம்ம இடத்துல மாற்றங்களை உண்டாக போகிறார். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்குறோம். பல வருடங்களாக செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எந்த செய்தியாகலும் என்னுடைய வாழ்விலே ஒரு சிறு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறதா? இன்றைக்கி அழகாக சாட்சி சொன்னாங்க. அன்றைக்கி பாஸ்டர் சொன்னாங்க, கர்த்தரை உள்ளத்தில் பேசினார். இன்றைக்கி ஞானஸ்தானத்தோடு கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்கிறேன் என்று சொல்லி அற்புதமான ஒரு சாட்சி. எந்த செய்தியை கொண்டு கர்த்தர் பேசியிருக்கிறார், எந்த செய்தி என்னுடைய வாழ்விலே ஒரு சிறு மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. கண்களை மூடுவோம். நான் கண்களை மூடி சிந்திப்போம். சிந்திப்பதற்கான நேரம் இது, சிந்தித்து ஜபிப்பதற்கான நேரம் இது. இந்த VBSல நம்ம நிறைய வேலை செய்யணும். இந்த நாளில் கர்த்தர் என்னோடு கூட என்ன காரியத்தை குறித்து பேச போகிறார், நான் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறேன், என்னுடைய உள்ளத்திலே நான் என்ன எண்ணங்களை உருவாக்க போகிறேன் என்று சொல்லி நம்ம சிந்தித்து நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை ஆசீர்வதியும். இந்த காலை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் பேசுவீராக. ஆண்டவர் நீர் பேசவில்லை என்றால் ஆண்டவரே நாங்கள் அமர்ந்திருப்பது விருதாவாகி சென்றுவிடும். கர்த்தர் தாமே எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். நெகேமியாவின் புத்தகத்திலே 9வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். 1 மணி நேரமாக பேச வேண்டிய சப்ஜெக்ட் இது. 25 நிமிஷம் தான் பேச போகிறேன். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை உருவாக்குவதற்கு மணிக்கணக்கெல்லாம் வேணாம், மணிக்கூரெல்லாம் வேணாம், 1 செகண்ட் போதும். சரிங்களா? நான் மிக வேகமாக எளிமையாக பேச போகிறேன். அதனால் நீங்கள் வேகமாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாருங்க. நீங்கள் சிந்தனைக்கு அதிகமாக இடம் கொடுங்க. வார்த்தைகளை நாம் சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 2 வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். இது என்னன்னா, இது ஒரு புலம்பலின் ஜெபம். எத்தனை பேர் புலம்பி இருக்கிறீங்க? ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம்? புலம்பி இருக்கீங்களா? புலம்பாதவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை தானே? புலம்பாதவங்க யாராவது இருக்கிறீங்கன்னா சொல்லுங்கள். தயவுசெய்து கை தூக்குங்க. உங்களுக்கு நான் ஒரு கோயில் கட்ட போகிறேன் நான். அதனால் தயவுசெய்து சொல்லுங்கள். யாராவது புலம்பாமல் இருக்கிறீங்களா? ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம்? ஆண்டவரே, ஜெபம்லாம் புலம்பலாக தான் இருக்குல்ல. ஆண்டவரே எனக்கு மட்டும்தானா கஷ்டம்? எனக்கு தெரியும், எனக்கு மட்டும்தான் இது வந்து சேர வர, யாருக்கும் வராது. அப்படியா? எத்தனை பேர் புலம்பி இருக்கிறோம்? இல்லை, கல்லையும் மண்ணையும் கும்பிடுறோம். அவன் நல்லா தானே இருக்கிறான், அவன் நல்லா வசதியாக இருக்கிறான், நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம்? இன்னும் நினச்சிருக்கிறீங்களா? என்னைக்காவது நினச்சதே இல்லை தானே? நீங்களும் ரொம்ப நல்லவங்க தானே? சரி, அப்படி ஒரு புலம்பலின் ஜெபம் தான் அது. இந்த ஜெபத்தை நான் வாசிக்கிறேன் நான். சரிங்களா? நெகேமியா புலம்புறார், ஜெபத்திலே புலம்புகிறார். வாசிக்கிறேன், ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நெகேமியா புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 36வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நெகேமியா 9:36. இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம், அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அவர்கள் தங்கள் இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். கரெக்டா? புலம்பல் தானே இது. இந்த புலம்பெல்லாம் என்னைக்காவது இருந்திருக்கா? ஆண்டவரே நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் சொன்னதானே செஞ்சோம், நாங்கள் இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். கரெக்டு தானே? நிறைய முறை புலம்பி இருக்கோம்ல. ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம்? சரி, இதனுடைய கொஞ்சம் பின்னணியை நம்ம புரிஞ்சுக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தை அப்படியே அணுவாக அனுபவிக்கக்கூடிய ஜனங்கள்.
இவங்க எகிப்தில் 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. ஆண்டவர் மோசையின் வழியாக அந்த ஜனங்களை அழைத்து வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே அழகாக நேர்த்தியாக வாழ துவங்கியவர்கள். அவர்கள் கட்டாத வீடுகளிலே குடியிருந்தார்கள். நட்டு வைக்காத, தண்ணீர் ஊற்றாத செடியிலிருந்து பழங்களை பறித்து சாப்பிட்டாங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு ஜனம் இல்லை? ஆண்டவர் அவர்களை நடத்தி கூட்டிகிட்டு வரும்போது செருப்பு கூட பழசாகலை. அவர்களை தோளின் மீது சுமந்து வந்தார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது, ஒரு தகப்பனை போல. பிரியமானவர்களே, இவங்க எகிப்திலேருந்து கானானுக்கு வந்திருக்கிறாங்க. 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து எப்படி வாழ்ந்திருக்கணும், எவ்வளோ அழகாக வாழ்ந்திருக்கணும். அவங்க சொல்கிறாங்க, பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசம். எதுக்கு? எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி. இல்லை, நாங்கள் அடிமையாக இருக்கிறோன்றாங்க. அடிமையாருன்னா சாதாரணமான வார்த்தைகள்லாம் இல்லை. அடிமைன்னா என்ன நமக்கு தெரியாது. ஆப்பிரிக்கன்ஸை கேட்டு பாருங்க. ஆமாம், விலை கொடுத்து தான் மக்களை வாங்குவாங்க. நினச்சதெல்லாம் செய்ய முடியாது. கொடூரமான வாழ்க்கை அது. நினச்ச இடத்துக்கு போக முடியாது. சம்பளம்லாம் கிடைக்காது. அது அடிமைத்தனம். அது பயங்கரமான அடிமையாக நாங்கள் இருந்தோம். இன்னைக்கு எங்களை ஆண்டவர் பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்களை அழைத்து வந்தீர். ஆள வேண்டியவர்கள் நாங்கள். மனுஷனை கர்த்தர் அடிமையாகத்தான் படைச்சாரா? மனிதன் அடிமையாக வாழ வேண்டும் என்பதற்காக படைத்தாரா? புலம்பலாம் இல்லை? இல்லை. ஆதியாகமம் 1:26-28 சொல்லுது, ஆண்டு கொள்ளுங்கள், ரூல் ஓவர், லெட் them ரூல் ஓவர். நாம் ஆண்டு கொள்ளும்படியாக படைக்கப்பட்டவர்கள். we are the rulers. குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்றேன், எண்ணத்தை மாத்து. பிள்ளைங்களாம் நல்லா அழகா உட்காந்து கேட்குறீங்க. ஒருத்தர் யாரும் நோட்ஸ் எடுத்தாங்க. அந்த ஆளு தான் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்களா, இப்போ என்ன பண்ணுறாங்க, விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்க நோட்ஸ் எடுத்தாங்க. நான் யோசிச்சேன், என் முகத்தை வரைகிறாங்களோன்னு யோசிச்சேன். வெரி குட். அதான் அழகாக நோட்ஸ் எடுக்கிறாங்களே. அதுக்கு பார்த்து காப்பி அடிக்கிறான். அடே, நான் சொல்லதை காப்பி அடி. வெரி குட், வண்டர்ஃபுல், ஐ அப்ரிஷியேட் யூ. சரிங்களா? நீங்கள் ஆள வேண்டியவர்கள், நீங்கள் அடிமைகள் அல்ல. தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆளும்படியாக உண்டாக்கி வைத்திருக்கிறார். அப்படின்னா நான் ஏன் அடிமையாக மாறினேன்? கர்த்தருடைய வல்லமை மாறிவிட்டதோ? அவருடைய வல்லமைகள் அழிந்து விட்டதோ? இல்லை. சூரியன் இன்னைக்கு வரைக்கும் சூடாக தான் இருக்குது. அதனுடைய சூடு குறையவே இல்லை. கர்த்தருடைய வல்லமை அது போன்றது தான். அவருடைய வல்லமை பெருகி கொண்டே இருக்கிறது தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே. ஆண்டவர் கரெக்டாக தான் இருக்கிறார். அவரிடத்துல மாற்றங்கள் இல்லை. நம்மை ஆளும்படியாகத்தான் உண்டாக்கினார். பிரச்சனை என்ன சொல்றாங்க? நீர் நாங்கள் ஆளும்படியாக அழைத்து வந்த இந்த இடத்துல நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் இல்லையா? அடுத்த வசனம் பாருங்க. அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம். சொல்லுங்க, அடுத்தது என்னது? நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு. சரியாது? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்டா? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இவங்க சொல்றாங்க, நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு போகுதுங்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? கர்த்தரா ராஜாவை கொடுத்தாரு. ஆண்டவர் படிச்சு படிச்சு சொன்னார், உனக்கு ராஜா வேண்டாம், நீ ராஜா வேணும்னு கேட்குற. அதுவும் மக்கள் எப்படி தெரியுமா கேட்டாங்க? 1 சமையலில் வாசிக்கலாம், எங்களை சுற்றி இருக்கிற மற்ற ஜனங்களை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். தலையில் மண்ணை வாரி போட்டது யாரு? கர்த்தரா போட்டாரு. அவங்களே அவங்க தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்க. கர்த்தர் சொன்னார், நான் தான் உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறேன். சாமுவேல் திரும்ப திரும்ப சொன்னார், கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறாரு, கர்த்தரை தள்ளிடாதீங்கன்னு. இல்லை இல்லை, எங்களுக்கு ராஜா வேணும்னாங்க. இறுதியாக கர்த்தர் சொல்லிட்டார், விட்டுரு சாமுவேல், அவங்க கேட்டபடி ராஜா கொடுத்துரு அப்படின்ட்டார். ஜனங்கள் சொன்னாங்க, நீ கர்த்தரை தள்ளாத, அவர் தான் ராஜாவாக இருக்கிறாருன்னு. அதெல்லாம் வேணாம், எங்களுக்கு ராஜாவை கொடுன்னு கேட்டாங்க. இவர், நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்கலாம். எவ்வளோ ஜிஎஸ்டி போடுறான் பார்த்தீங்களா? கொஞ்சமா நஞ்சமா அத்தனை ஜிஎஸ்டியும் போட்டு போடுங்கிறான். சம்பளத்தில் உள்ள எல்லாத்தையுமே பிடிங்க அவன் வச்சுக்கிறான். அதை தான் சொல்லுகிறாருங்க, நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டோம். இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகாத ஒழுங்கா இருக்கணும்ல. 350 வருஷம் கழிச்சு அவங்க பண்ண அக்கிரமம் தாங்காம கர்த்தர் அவங்க அப்படியே பாபிலோன்ட்டு ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ பாபிலோன்ல அடிமையா இருக்காங்க. 70 வருஷம் பாபிலோன்ல அடிமையா இருந்தாங்க. முதல்ல எகிப்தில் இருந்தாங்க. கானான் தேசத்தில் 350 வருஷம் வாழ்ந்தாங்க. திரும்ப பாபிலோனுக்கு அடிமையாயிட்டாங்க 70 வருஷம். 70 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் திரும்ப கொண்டு வராருங்க. அடிமையாகத்தான் கொண்டு வராரு. அங்கே தான் இந்த புலம்பல அவங்க ஏறெடுக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் மகா இக்கட்டிலாக போட்டோம், நாங்கள் சிக்கலில் இருக்கிறோம், நாங்கள் மாட்டிக்கிட்டோம், நீர் எங்களை ஆளும்படியாக அழைத்து வந்தீர், நாங்கள் அடிமையாக மாறிவிட்டோம்.
நல்லா இருக்குல்ல? இவங்க எப்படிங்க அடிமையானாங்க? ஏன் அடிமையானாங்க? எப்படி அந்த மாற்றம் உருவானது? ஆண்டவர் தலையாக இருக்கும்படி அழைத்து வந்தார். இவங்க வாளா மாறிட்டாங்க இல்லையா? நீ கீழாகாமல் மேலாவா என்று வார்த்தை சொல்லுகிறது. மேலதான் இருந்தேன், நல்லா தான் இருந்தேன். எப்படி வாழ்க்கை மாறியது? பைபிளை தான் புரட்டணும். பைபிள் வசனம் அதுக்கு பதில் இங்கே தான் இருக்கு. வேதாகமத்தை புரட்ட வேண்டும், இல்லை என்றால் நம்மை புரட்டி விடுவார்கள். அப்படி புரட்டலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம், எல்லாரும் எடுத்து வச்சுக்கலாம், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து எடுத்தாச்சா? பிள்ளைகளும் எடுத்துக்கோங்க. முக்கியமான ரெக்கார்டு இது. இந்த ரெக்கார்டை நம்ம மறக்கக்கூடாது. மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு ரெக்கார்டு. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் எடுத்தாச்சா எல்லாரும்? அம்மா, நியாயாதிபதிகள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேடுறா பார். அம்மா, அவங்க எடுத்து கொடுங்க அவளுக்கு. நியாயாதிபதிகள் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. சரியா? வெரி குட், வெரி குட். பக்கம் 302. இப்போ 303வது பக்கத்தை நம்ம பேச போகிறோம். 303வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. 303 அப்படின்னா 303. நமக்கு தமிழ் தெரியாதுல்ல, அதனால தான் 303. 303 எடுத்துக்கிட்டீங்களா? அவ்வளோதான். ஓகே, இப்போ 303வது பக்கத்துக்கு வந்துட்டோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும், உங்கள் சத்தம் எனக்கு கேட்கல, திரும்ப வாசிக்கலாம். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. புரியுதா? நம்ம என்ன வாசம் புரியுதா? வசனத்தை கொஞ்சம் ஆழமாக யோசிக்கலாம். அது என்ன அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு ரெக்கார்டு. இதை முதல்ல நான் வாசிக்கும் போது ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் நான். பயங்கரமான ஒரு ரெக்கார்டு. திரும்ப வாசிக்கிறேன், கேளுங்களேன். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் யாரு? அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார்னா யோசுவாவுக்கு யுத்தம் பண்ணாங்க தெரியுமா? யோசுவாவுடன் சேர்ந்து யுத்தம் செய்தார்கள். அவர்கள் எரிகோ கோட்டை கீழே விழுந்ததை கண்கூடாக பார்த்தவர்கள். எரிகோ கோட்டையை துதியினாலே உடைத்தெறிந்தவர்கள். அவர்கள் யோர்தான் நதியை பிளந்தவர்கள். யோசுவா சொன்னாரே, என்ன சொன்னாரு? சூரியனே சந்திரனே தரித்து நில் என்று சொன்னாரே, அதை கண்கூடாக பார்த்தவர்கள். அந்த கானான் தேசத்திற்கு நுழைவதற்கு முன்பதாக மன்னா பொழிந்ததே, அதை எடுத்து தின்றவர்கள் அந்த சந்ததியார் அவர்கள். இந்த கூட்டம் கர்த்தருடைய அதிசயங்களை நேரடியாக பார்த்த அந்த கூட்டம் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு, அப்படின்னா கல்லறைக்கு போன பிறகு அவங்க இறந்துட்டாங்க. யாரெல்லாம் யோசுவாவுடன் சேர்ந்து மகா பெரிய அந்த யுத்தத்தை செய்து கானான் தேசத்தை பிடித்தார்களோ, கர்த்தருடைய அதிசயங்களை கண்டார்களோ, அவங்க எல்லாம் கல்லறைக்கு போயிட்டாங்க. சேர்க்கப்பட்ட பின்பு அடுத்தது பாருங்க, கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி. அப்படின்னா அவங்க பிள்ளைங்க, இதெல்லாம் அவங்க பிள்ளைங்க. அதிர்ச்சியல்ல? அப்பா கர்த்தருடைய வல்லமையை கொண்டு மகா பெரிய அதிசயங்களை செய்தார். இங்கே கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத ஒரு சந்ததி. ஆண்டவர் யாருன்னு தெரியல. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. காந்தி தாத்தா யார் தெரியுமா? தெரியுமா? காந்தி தாத்தா தெரியாதோ? தெரியுமா இல்லையா? தெரியாதா? நீங்கள் மறந்துட போறீங்கன்றதுக்காக தான் ரூபா நோட்டில் போட்டு வச்சுருக்காங்க. சிரிச்சா மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் அழுதான் நோட்டை நனைஞ்சிருமா. கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி இஸ்ரவேல் தேசத்திலே. ஷாக்கா இல்லை? அதிர்ச்சியா இல்லை? நான் சொல்லட்டுமா? அப்படி ஒரு சந்ததி இன்று திருச்சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அழகா பாடுவாங்க, ஆனால் ஆண்டவர் யாருன்னு தெரியாது. ஏமாந்துடாதீங்க. அழகா சாட்சி சொல்லுவாங்க, கர்த்தர் யாருன்னு தெரியாது. ஏமாந்துடாதீங்க. வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லி நிறைய பிரைஸ் வாங்குவாங்க. ஏமாந்துடாதீங்க. அவங்களுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியாது. வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் அ கிறிஸ்டியன்? இன்னைக்கு சிலர்லாம் சொல்லுவாங்க, நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்க. கிறிஸ்துவ அல்லாத பிள்ளைங்க. கிறிஸ்தவ பிள்ளைங்களுக்கு டெஃபினிஷன் என்ன? ஐயா, பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையா? ஆவிக்குரிய செயல்கள் எல்லாம் இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை, விசுவாச வாழ்க்கை இல்லை. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தெரியுமா? எங்கள் சர்ச்சில் நான் ஆர்கனைஸ்டாக இருந்தேன், கொயர் மாஸ்டராக இருந்தேன் பல வருஷம். கர்த்தர் சொன்னார், நீ ஆர்கன் வாசிக்கிறதுனால நீ பெரிய ஆள் நினச்சிக்காத அப்படின்னாரு. நீ என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி நினச்சிக்காத, தப்பாக எடுத்துக்காத அப்படின்னாரு.
நீ கொயர் நடத்துறதுனால, பாட்டெல்லாம் கம்போஸ் பண்றதுனால நீ என்னமோ பெரிய விசுவாசி நினைச்சுக்காதுன்னு என்ன பார்த்து சொன்னார். அப்பதான் புரியுது, ஓஹோ அது கிடையாது என் வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை என்பது அது அல்ல என்பது அப்பொழுதுதான் புரிந்தது எனக்கு. பிரியமானவர்களே, இது ஒரு ஆபத்தான சந்ததி. கர்த்தரை மறந்து போன இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மறந்து விட்டார்கள். அதனாலதான் அடிமையா மாறினாங்க. என்று நாம் கர்த்தரை மறக்கிறோமோ அன்று நாம் அடிமைகளாக மாறி போவோம். என்று நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை மறக்கிறார்களோ அவர்கள் அடிமைகளாக மாறி போவார்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிள்ளைகள் அடிமையாக வாழுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தரை மறந்தார்கள். இன்னைக்கு பிள்ளைங்க அடிமையா இருக்கிறாங்க தெரியுமா? சாராயத்துக்கு, சிகரெட்டுக்கு, இன்னைக்கு ஸ்கூல்ல கூலிப்னு ஒன்று விற்கிறாங்க, போதை. எச்சரிக்கையா இருங்க பெற்றோரே எச்சரிக்கையா இருங்க. ஸ்கூல் பக்கத்தில் கூலிப்னு ஒன்று விற்கிறாங்க, பி கேர்ஃபுல். பிள்ளைகளை அடிமையாக்குவதற்கு பிசாசு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து வருகிறான். பி அவேர் ஆஃப் இட். எங்கள் ஏரியாவில் எங்கே பார்க்குறோமோ பக்கத்தில் இருக்க கவுன்சிலர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுவேன் நான், அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படி, அது கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அப்படி. போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லிட்டு வந்துடுவோம். சொல்கிற நமக்கு அது ஆபத்து. பிள்ளைகள் அடிமைகளாக வாழுகிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு கர்த்தர் யார் என்று தெரியவில்லை. கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி. திருச்சபையிலே சூப்பர் ஆராதனை செய்வாங்க. ஒரு சர்ச்சில் வாலிபர்கள் ஒரு 15 பேர், ஆம்பளையும் பொம்பளையும், பியூட்டிஃபுல் ஆராதனை. வர்ஷிப் வந்து அமர்க்கலமான வர்ஷிப். பேஸ் கிட்டார் ஆகட்டும், கீபோர்டு ஆகட்டும், கிட்டார் ஆகட்டும், ட்ரம்ஸ் ஆகட்டும், அங்கே இருக்கிற புகையாகட்டும், அற்புதமாக இருந்தது. கர்த்தருடைய பிரசன்னத்தை சபை அனுபவித்தது. ஆராதனை வேலை முடிந்த பிரசங்க வேலை வந்துச்சு. பிரசங்கியார் வந்து நின்றாங்க. பயக்க ஒருத்தனையும் காணும். எங்கே போனாங்க? எல்லாம் வெளியே போய் உட்காந்தாச்சு மரத்தடியில். எல்லாம் ஃபோன் எடுத்து கையில் வச்சாச்சு. இன்னும் 2 பேரை காணலை. எங்கன்னா தம் போட்டு வர போயிட்டாங்களா? வேதனையா இருக்குல்ல? ஆபத்தான ஒரு சந்ததி. எச்சரிக்கையா இருங்க. இவர்களை கர்த்தரை மறந்து விட்டார்கள் என்றால் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. கர்த்தர் செய்த அதிசயங்களை மறந்து விட்டார்கள். கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை மறந்து விட்டார்கள். முற்பிதாக்களை மறந்து விட்டார்கள். கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை மறந்து விட்டார்கள். எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அவங்களே யாருன்னு சொல்லி மறந்துட்டாங்க. தாங்களே யார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. சிம்சோன் என்பவன் மகா பெரிய ஒரு மனிதன். வேதம் அவனை ரட்சகன் என்று சொல்லுகிறது. இயேசுவை போல நசரேய விரதத்தை அவன் பின்பற்றியவன். முடிய வெட்ட முடியாது. இயேசுவை போலவே. இயேசுவுக்கு ரட்சகர் என்று பெயர், இவனுக்கும் ரட்சகன் என்று பெயர். மகா பெரிய தலைவன் அசுத்தத்திற்கு பின்னாக சென்று கொண்டிருக்கிறான். தெரியுதா? தாங்கள் யார் என்பதை மறந்து விட்டார்கள். எச்சரிக்கையா இருக்கணும். என்று நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை மறக்கிறார்களோ அன்று ஆள வேண்டியவர்கள் அடிமைகளாகி போவார்கள். அவர்கள் மறப்பதற்கு காரணம் யார்? நான். என் பிள்ளைகள் கர்த்தரை விட்டு விலகுவதற்கு காரணம் யார்? நான் போதிக்கவில்லை. பாருங்க, அவங்க மறந்துட்டாங்க, நான் சொல்லல. சரி, இப்போ இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி. அடுத்த 10 நிமிஷத்துல நான் முடிக்கணும். முக்கியமான ஒரு கேள்வி. இவர்கள் எதை மறந்தார்கள்? ஏன் மறந்தார்கள்? அவர்களுக்கு ஏன் தெரியவில்லை? அதான கேள்வி. தெரியலன்னா அடிமையாயிட்டான். அவனுக்கு தெரியல, அடிமையாயிட்டான். எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது காரணம் அவனுக்கு தெரியல, அவன் அடிமையாயிட்டான். இவர்கள் எதனால் அவர்களுக்கு தெரியல? எதனால் அவங்களுக்கு தெரியாம போச்சு? பெற்றோர் எல்லாருமே ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளையை மறந்தாங்க. அவ்வளவுதான் காரணம். பெற்றோர் கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளையை மறந்தது தான் இதுக்கெல்லாம் காரணம். என்ன தெரியுமா? அப்படியே திருப்புங்களா, அகைன் வேதாகமத்தை புரட்டுங்க. சின்ன இஷ்யூ தான் பெரிய விளைவை உருவாக்கும். ஆனால் இதுதானா ரீசன்? சின்ன இஷ்யூ தான். உபாகமம் 6வது அதிகாரத்துக்கு சொல்லலாம். சின்ன இஷ்யூ தான், ஆனால் அது பெரிய விளைவை உண்டாக்கும். சில நேரத்தில் பைக் பயங்கரமான பிரச்சனையை உண்டாக்கும். கடையில் கொண்டு போய் கொடுப்போம், யோசனை ஒரு 10,000 ரூபா எனக்கு செலவு பண்ணிடுவோமோ அப்படின்னு. அவன் ஒரு சின்ன நட்டை மட்டும் தான் மாற்றுவான். நட்டை மாற்றிட்டு 10 ரூபா கொடுங்க சார்மா, அவ்வளோதான். அவ்வளோதான். ஐயோ பயங்கர பிரச்சனையாக இருந்துச்சதே, அவ்வளோதான், நட்டு தான் பிரச்சனை. சின்ன பிரச்சனை தான். வாசிக்கலாமா? உபாகமம் 6:7 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். உபாகமம் 6, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. எடுத்துக்கோங்க. பக்கம் வந்து 232. பிள்ளை எடுத்தாச்சா? அவளை எடுத்தாச்சா? சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க. உபாகமம் 6:7 வாசிக்கலாம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து. சரி, இது திரும்ப வாசிக்கிறேன், கேளுங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய். அவ்வளவுதாங்க. இதுதாங்க பிரச்சனையே. இது யாருக்கு கொடுத்த கட்டளை தெரியுமா? நிறைய பேர் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறீங்க, VBS நடத்துறதுக்கு டீச்சர் வேணும், எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க. இது யாருக்கு கொடுத்த கட்டளை தெரியுமா?
மோசே மக்களுக்கு கொடுத்த கட்டளையா? கர்த்தர் மோசே மூலமாக சரியாக கொடுத்தது. சரியாக சொன்னீர்கள், சரியாக சொன்னீர்கள். உங்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசு கொடுக்கிறோம். யார் யாருக்கு சொன்னது? கர்த்தர் மோசையின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது இல்லையா? இங்கே ஸ்காட் கிறிஸ்டின் காலேஜில் ஒரு முறை என்ன ஆச்சு தான், வாத்தியாரெல்லாம் பார்த்து சொன்னாங்களாம், நீங்கள் வந்து கிறிஸ்டின் காலேஜ், அதனால் இனிமேல் நீங்கள் கிளாஸ்க்கு போகும்போது பைபிளோட தான் போகணும், ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அப்புறம் தான் பாடம் நடத்தணும்னு சொன்னாங்களாம். அவனே வாத்தியார் வந்து வசனத்தை திறந்து, ஏல உட்காருங்களேன் கேளுங்களேன். பசங்களுக்கு ஆச்சரியம், வாத்தியார் புக்கு பைபிள் கொண்டு வந்துருக்கிறாருன்னு. ஏன்னா கிறிஸ்டின் காலேஜ் ஆர்டர் போட்டாங்க, எல்லாம் கேளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் அப்படிங்கிறாரு. பையங்க சொன்ன, சார் நிறுத்துங்க சார், என்ன சார் திரும்ப வாசிங்க சார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம். சார் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்தியர்களுக்கு எங்கேயாவது எழுதியிருக்காரா? அதை வாசிங்க. ரோமர்களுக்கு எழுதுனது எதுக்கு இங்கே வந்து வாசிக்கிறீங்க? அப்படி இல்லைன்னா மூடி வச்சுட்டு போங்க அப்படின்ட்டாங்க. கரெக்டு தானே? இப்போ இந்த நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு போதித்து யார் யாருக்கு சொன்னது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது இல்லையா? யாருக்கு சொன்னது சொல்லுங்க. பேச மாட்டேங்கிறீங்களே. பொற்காசுகளை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். யார் யாருக்கு சொன்னது? கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கா? கர்த்தர் இயேசுவுக்கு சொன்னாது. ஆக ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்க அது எனக்கு சொன்னதுன்னு சொல்ல மாட்டீங்க. யார் யாருக்கு சொன்னது? நமக்கா? என்னதுக்கு சேர்த்துக்கிறீங்க? யார் யாருக்கு சொன்னது? கர்த்தர். கர்த்தருடைய மீறு அரசன் ஒரு கட்டளை போட்டு அந்த கட்டளை மீறினா அதுக்கு பேர் குற்றம், தண்டனை உண்டு. கர்த்தர் ஒரு கட்டளை போட்டு அதை மீறினா அதுக்கு பேர் பாவம். பாவத்தின் சம்பளம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலன்னா, நான் சொல்ல மாட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க, பாஸ்டர் தான் சொன்னார். அன்பானவர்களே, ஆண்டவர் பெற்றோரை பார்த்து கெஞ்சுறாரு, சொல்லிக் கொடுன்றாரு. அந்த நாட்களிலே பஸ்கா பண்டிகை கொண்டாடினாங்க. ஒரு பெரிய டேபிளில் ஃபேமிலியில் உட்காருவாங்க. ஒரு பெரிய டேபிள் போடுவாங்க. அந்த டேபிளில் குடும்பம் அத்தனையும் சுற்றி உட்காரும். அப்போது குழந்தை கேட்பான், இது எதுக்கு, இது எதுக்கு, இது எதுக்குன்னு கேட்பான். அவன் கேட்கணும் கேள்வி, நீங்கள் பதில் சொல்லணும். இப்படியாக நான் எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஆட்டினுடைய ரத்தம் நம்மை பாதுகாத்தது, அதனுடைய அடையாளமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இது கர்த்தர் நம்மை பாதுகாத்தார் என்பதற்கான அத்தாட்சி, கர்த்தர் பாதுகாக்கிறார் என்பதற்கு அத்தாட்சி, கர்த்தர் நம்முடைய உறவில் இருக்கிறார் என்பதற்கு அத்தாட்சி என்று பெற்றோர் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பா சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு விபிஎஸ் டீச்சர்ஸ் அப்பா யாரும் வரதே கிடையாது. கரெக்டு தானே? சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்பா வரதே கிடையாது. கரெக்டு தானே? அவங்கள பார்த்து கோவப்படுவாங்க. தான் இந்த பக்கம் திரும்பி நிற்கிறேன் நான். கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பு அது, பெற்றோருக்கு கொடுத்த பொறுப்பு அது. அதை நம்ம செய்ய தவறணும், போதிக்க தவறினோம், ஆள வேண்டியவர்கள் அடிமைகளாகி போனார்கள். பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க. சொல்லிக் கொடுக்கலாம். அவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? ஒரு 100 ரூபாய்க்கு மதிப்பு என்னன்னு தெரியுமா? சொல்லிக் கொடுங்களேன். They should know the value of 100 rupees. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, மாதம் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அதனால தான் பாவத்துக்கு அடிமையாகிறாங்க, எல்லாத்தையும் இழக்கிறாங்க. They don't know how to handle the money. டீச் பண்ணுங்க. டீச்சிங் மாதிரி பெஸ்ட் மினிஸ்ட்ரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இந்த விபிஎஸ்ல நாம் டீச் பண்ணுவதற்காக அழைக்கப்படுகிறோம். அம்மா நான் சொல்கிறேன், இது கர்த்தருடைய கட்டளை, இதை மீற முடியாது. இந்த சபையிலே கிறிஸ்துவை அறியாத சந்ததி உருவாயிடக்கூடாது. மேஜிக் இருக்கும், பப்பட் இருக்கும், கேம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் சத்தியம் இருக்கும். பிள்ளைகள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். இது நம்மேல் விழுந்த கடமை. செய்யாதிருந்தால் எனக்கு ஐயோ. பவுல் சொல்றார், நான் இது நமக்காக பவுல் சொல்லுகிறார். சொல்லிக் கொடுக்குறீங்களா? நிறைவானது வரும்போது தான் குறைவானது ஒளிஞ்சு போகும். பிள்ளைங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கலன்னா பிசாசு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்கான் தெரியுமா? பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், பெஸ்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், நிறைய பணம் செலவழிக்கிறோம், பெஸ்ட்டான ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், எக்ஸலண்ட்டான ஸ்கூலு, பணத்தை ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறோம், மந்த்லி ஃபீஸா இல்லையா? சம்மந்தமே இல்லாமல் இதை எங்கேருந்து கற்றுக்கிட்டு வரான்? ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்களா ஒரு ஸ்பெஷல் கிளாஸ், புகைப்பது எப்படி வாங்கடே கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு? இல்லை, நம்ம நல்லா தானே சொல்லிக் கொடுக்க போகிறோம். பிசாசு சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தருகிறான். பிசாசு சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சொல்லிக் கொடுப்பான், சினிமா மூலமாக சொல்லிக் கொடுக்குறான், ஃபோன் வழியாக சொல்லிக் கொடுக்குறான். இன்னைக்கு பஸ்கா பண்டிகையில் எல்லாம் உட்காந்து
பெற்றோரா உட்காந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு பேசுங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. அவன் கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. அவன் கேள்வி கேட்கறான், பதில் சொல்ல தெரியலையே, கேட்காத போல அந்த பக்கம். கையில் ஒரு ஃபோனை கையில் கொடுத்துட்றான். மக்களே இதை பாரு, அவன் தானே, அவன் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஃபோன் கொடுக்கலன்னா அவ்வளோதான், ஒரு வழி பண்ணி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுறான். எத்தனை குழந்தைங்க ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க தெரியுமா? காரணம் யாரு? நம்ம தான். அவன் கேள்வி கேட்பான், சொல்லுங்க பதில் சொல்லுங்க. போன மாதம் ஃபுல்லாக குவைத்தில் இருந்தேன். ஒரு பிள்ளை கேள்வி கேட்டா, கடவுள் எங்கேருந்து உருவானாருன்னு கேட்டா, நல்ல கேள்வி. கடவுளை யார் படைச்சதுன்னு கேட்டா, நல்ல கேள்வி. அந்த குழந்தை ஹார்ட்டில் அந்த கேள்வி இருக்கு. நீங்களாம் யோசிக்கலாம், இப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? கேட்கட்டுமே, பதில் சொல்லுங்க. நான் கேட்டேன், இன்ஃபினிட்டிக்கு உனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். டு யூ நோ வாட் இஸ் இன்ஃபினிட்டி? ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபினிட்டி தெரியுமா? தெரியாதோ? ஜீரோக்கு முன்னால் ஏதாவது வருமா? வராது இல்லையா? அப்படியே மேக்ஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. ஒன்றுக்கு முன்னால் என்ன பிள்ளை? ஒன்றுக்கு முன்னால் இருக்கா? ஜீரோ இருக்கா? அது ஜீரோக்கு முன்னால் ஏதாவது இருக்கா? இல்லையோ? ஒன்றும் இல்லையோ? உடனே மேக்ஸ் டீச்சர்கிட்ட போய் கேட்டுருங்க, அப்படிலாம் ஸ்கூலை மாற்றுங்க. மேக்ஸ் டீச்சர் உதப்பாங்க அப்படிலாம் கேள்வி கேட்டா. -1 -2 போகும். அது ஒரு இன்ஃபினிட்டி, இது ஒரு இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டியை புரிஞ்சிக்க முடியாது. ஏன் வசனத்தை படிக்கணும்னு கேட்குறா. நான் சொன்னேன், கர்த்தரை உருவாகலை, அதனால தான் அவர் கர்த்தர். ஓகே, அந்த டைரக்ஷனில் போல இன்னொரு 3 நிமிஷத்தில் நான் முடிக்கணும். பிரியமானவர்களை நாம் போதிக்க வேண்டும். வீட்டில் குழந்தைகளா உட்காந்து ஒரு டேபிளில் உட்காந்து சொல்லிக் கொடுங்கம்மா. அம்மா சொல்லிக் கொடுங்க. வீட்டில் உட்காந்து பேசுங்க. சினிமா கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. எல்லாம் சாப்பிட்ற உட்காந்த இடத்துல ஆளுக்கு ஒரு ஃபோனை கையில் உட்காந்துருந்தா அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுப்பாங்க? குடும்ப ஜெபத்தை உட்காரணும். குடும்ப ஜெபத்தில் பிள்ளைகளை உட்கார வைக்கணும். அவங்ககிட்ட பேசணும். ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. அவனை சந்தோஷமாக உங்கள்கிட்ட பேசும்படியாக ஒரு அழகான உறவை உருவாக்கி கொடுங்க. they have to ask you, you have to answer them. நாம் போதிக்க வேண்டும். போதிக்கவில்லை என்றால் ஆள வேண்டியவர்கள் அடிமைகளாகி போவார்கள். சாமுவேல் மகாபரிய தலைவன், மகாபரிய தலைவன். அவருடைய பிள்ளைங்களை எப்படி இருந்தாங்க பார்த்தீங்களே? தலைவர்கள் கர்த்தருடைய வேலையை அதிகமாக செய்கிறார்கள். பிள்ளைகளுக்கு போதிக்க நேரம் இல்லை, முடியல. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வார்த்தையினாலே போதிக்க வேண்டும், வாழ்க்கையினாலே போதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நம்மளை பார்க்குறாங்க. நம்ம தான் கடன் வாங்குறோம். பிள்ளைங்க போய் கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. ஷேட்டு கடைக்கு போறீங்களா? அவன் கற்றுக்கிறான். நாளைக்கு அவன் ஷேட்டு கடைக்கு போவான். அவன் கற்றுக் கொடுக்குறோம், நாம் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நம்மளை பார்த்தா அவன் கற்றுக்கிறான். சர்ச்சில் ஒரு ஆளை எப்படி, ஒருத்தர் என்னை அடிக்க வந்தாருன்னா அவர்கிட்ட நான் எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறேன்? அவன் என்னை பார்த்து கற்றுக்கிறான். என்னுடைய வார்த்தை போதிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை போதிக்க வேண்டும். நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் வசனங்களை கற்றுக் கொடுங்கள். வெத்தையல்புரத்தில் எங்கள் பாட்டி எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருந்தேன், இப்போ ஞாபகத்தில் அப்படியே இருக்கு. அவனை மாதிரி இருந்தான்னு நினைக்கிறேன். உட்கார வச்சுக்குவாங்க, அடுக்கலையில் உட்கார வச்சு சொல்லிக் கொடுத்தாங்க. இயேசு தேவனே, என் ஜீவனே, ஏழை பிள்ளை நான் என்னை காப்பாற்றும். இந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் மனசில் அப்படியே இருக்கு. சொல்லிக் கொடுங்கம்மா. நீங்கள் சொல்லிக் கொடுக்கலன்னா ஆள வேண்டியவர்கள் அடிமைகளாகி போவாங்க. விபிஎஸ்க்கு வாங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தலாம். சபையிலே, தேசத்திலே மாற்றத்தை உண்டாக்கலாம். ஒரு விளையாட்டாக ஒரு சின்ன சம்பவம், விளையாட்டான சம்பவம் தான், ஆனால் அது பெரிய ஆழமான சத்தியத்தை அது போதிக்கும். ஒரு ஸ்கூலில் பையன் வந்து பக்கத்து பையன் பேப்பரை திருடிட்டான் அவனுடைய எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கு. டீச்சர் அவனை பிடிச்சி அடித்தாங்க. உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வாடா அப்படின்னா. அப்பா வந்தார். டீச்சர் சொன்னாங்க, பாருங்கள் உங்கள் பையன் பக்கத்து பையன் பேப்பர் திருடி ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கான். அப்பா 2 அடி கொடுத்தாரு. ஏமல பக்கத்து பையன் பேப்பர் திருடினேன், நான் தான் ஆஃபீஸ்லேருந்து உனக்கு டெய்லி பேப்பர் கொண்டு வரேன்ல, அதில் எழுத வேண்டியதானே. பிள்ளைங்க பார்க்குறாங்க, நான் என்ன போதிக்கிறேன். இங்கிலாந்து தேசத்துலேருந்து நமக்கு சத்தியம் வந்துச்சு. இங்கிலாந்து தேசத்துலேருந்து என் நண்பர் ஒருத்தர் போயிருந்தார். அழகான ஒரு பெரிய ஹோட்டலில் தங்கியிருந்தார். பியூட்டிஃபுல் ஹோட்டல். அது ஹோட்டல் ரொம்ப அழகாக இருக்கு. வெளியே சுற்றி பார்க்கலாமேன்னு வெளியே சுற்றி பார்க்க கிளம்புனார். பார்த்தா அந்த கார்னரில் சர்ச், அந்த ஹோட்டலுக்கு பின்னால் ஒரு சின்ன போர்டு இருந்துச்சு. த மெத்தடிஸ்ட் சர்ச். சென்னையிலே நான் மெத்தடிஸ்ட் சபைகள் சொல்லுங்க. த மெத்தடிஸ்ட் சர்ச் அதை உருவாக்குனவர் ஜான் வெஸ்லி. அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஜான் வெஸ்லி உருவாக்கின சர்ச் 300 வருஷத்துக்கு முன்னால் உருவாக்கின சர்ச் இன்னைக்கு ஹோட்டலாக மாறி இருக்கு. அந்த மேனேஜரை பார்த்து கேட்குறாரு, ஏங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு. மேனேஜர் சொன்னார், உங்கள் இந்தியாவிலே இன்னும் 20 வருஷத்தில் அந்த நிலை வருது பாருங்க அப்படின்னார். அது எனக்கு அவர் என்னுடைய வேதாகம கல்லூரி ஆசிரியர் எனக்கு போதிச்சார். பிரியமானவர்களே, அப்படி ஒரு நிலை வரலாமா? இங்கிலாந்து தேசத்திலே சபைகள் எல்லாம் ஹோட்டல்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம், அங்கே பிள்ளைகளுக்கு கர்த்தர் போதிக்கப்படவில்லை. ஆள வேண்டியவர்களை அடிமைகளாக்கி கொண்டிருக்கிறோம்.
VBS விட்டுறாதீங்க. இது ஒரு வாய்ப்பு, பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு, பிள்ளைகளை எப்படியாவது நீதியின் பாதைகளை கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை தவற விடாதீங்க. வந்துருங்க. 3 நாள் தான். அதை படிப்படியாக நம்ம 1 வாரமாக மாற்றலாம். இன்னும் 2 வருஷத்தில் 3 நாள் தான். வந்துருங்க, கற்றுக் கொடுக்கலாம். விளையாட்டுத்தனம் இருக்கும், அதே நேரத்தில் சத்தியம் போதிக்கப்படும். நாம் போதிக்கவில்லை என்றால் நம்முடைய பிள்ளைகள் ஆள வேண்டியவர்கள் அடிமைகளாகி போவாங்க. ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். சிந்திச்சு பாருங்களேன். நம்முடைய பிள்ளைங்க எல்லாம் கண்களை மூடலாம். சிந்திச்சு பாருங்களேன். என் பிள்ளை அப்படியா அவனுக்கு போதிக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. நாம் போதிக்க தவறுவோம் என்றால் ஆள வேண்டியவர்கள் அடிமைகளாகி போவார்கள். சபை இடிக்கப்படும். அங்கே கர்த்தர் கொடுத்த கட்டளை பிள்ளைகளுக்கு போதி என்று அவர்கள் போதிக்கவில்லை, அடிமைகளாகி போனார்கள். எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்திலிருந்து அகன்று போனது. காரணம், பிள்ளைகளுக்கு போதிக்கவில்லை. சின்ன பிரச்சனை தான். போதிச்சிடலாமா? ஆண்டவர் பாரப்படுத்துறாரா? 3 நாள் எனக்கு ரொம்ப பிஸிங்க. ஐயோ, நான் ரொம்ப பிஸிங்க, எனக்கு லீவெல்லாம் எடுக்க முடியாது. உங்க பிள்ளைங்க நாசமா போனா பரவாயில்லையா? ஐயோ, என்னால் முடியாதுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டம், தரையிலலாம் உட்கார முடியாது, சாட்டெல்லாம் செய்ய முடியாது. அப்படியா? உங்க பிள்ளைங்க வாழ்க்கை நாசமானா பரவாயில்லையா? பிள்ளைங்க அடிமைகளாகி போனா பரவாயில்லையா? 3 நாட்கள் ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். சிந்திச்சு பாருங்க. வாய்ப்பை தவற விடாதீங்க. உங்க பிள்ளைங்க வாழ்க்கை முக்கியம். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் என் பிள்ளையுடைய வாழ்க்கையை நாசமாக்குனா அதில் லாபம் என்ன இருக்கு? வாங்க போதிக்கலாம். பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியல. பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே இல்லாமல் பாவத்தை செய்கிறார்கள். ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். போதிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுடைய சந்ததியை காப்பாற்ற எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் போதிக்கலன்னா அவங்க சத்தியத்தை மறப்பாங்க, ஆள வேண்டியவர்கள் அடிமைகளாகி போவாங்க. நாங்கள் எச்சரிக்கையாக இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண உதவி செய்யுங்க. எங்கள் சபையிலே நடக்கக்கூடிய அந்த 3 நாட்கள் நடக்கக்கூடிய சிறுவர் கூட்டத்தை VBS ஆசீர்வதிங்க. பிள்ளைங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும். நாங்கள் அதுக்கு பொறுப்பாக இருக்கு செயல்பட உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். ஜெபத்தோடு முடிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கருத்தாய் போதிக்கணும். கருத்தாய் நிறைய காரியத்தை பிள்ளைகளுக்கு பார்த்து செய்கிறோம் பாருங்க. பைபிளை சொல்லமா, இயேசுவை சொல்கிறோமா, பிள்ளைகளை நாமே அடிமைகளாக்கி விடுகிறோம். வருங்கால இந்தியாவை ஆளுகை செய்கிறவர்கள், வருங்காலத்தில் கர்த்தருக்காய் சாதிக்க வேண்டியவர்கள், நாம் இந்த பாவத்தை செய்யக்கூடாது. கட்டளையை மீறுவது பாவம். நம்ம இதை அசால்ட்டா நினைக்கிறோம். சர்ச்சில் 2 மணி நேரம் பிள்ளைகளை உட்கார வச்சா போதும். பிள்ளைகள் கவனிக்கிறாங்களான்னு நீங்க கவனிக்கிறீங்களா? வீட்டில் கேட்குறீங்களா? இன்னைக்கு என்ன வார்த்தைகளை நாம் கேட்டோம் என்று பிள்ளைகள்கிட்ட கேட்குறீங்களா? ஸ்கூலில், காலேஜில், பாடத்தில் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களை எடுக்கிறாங்களே சந்தோஷப்படுறோம். நல்லது. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நம்ம அடிக்கடி சொல்ற காரியம் தான், வசனத்தை ஊட்டுறோமா பிள்ளைகளுக்கு? பாஸ்டர் சொன்னது போல பிள்ளைங்க சாப்பிடலன்னா ஃபோனை காட்டுறோம். சாப்பிடும்போது வசனத்தை ஊட்டுறோமா? கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன? நீ உட்கார்ந்து இருக்கும் போதும், நடக்கும் போதும், பிள்ளைகளோட வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும், படுக்கும் போதும் இதை கருத்தாய் போதிக்கணும். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். இன்னைக்கு மேலை நாடுகளில் அவங்க சொன்னது சீரியஸான ஒரு விஷயம். சபைகள் மூடப்படுது. காரணம், இளம் தலைமுறையினருக்கு கர்த்தரை போதிக்க மறந்த அந்த அறியாமையின் பாவம். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்கள், ஊழியம் செய்த குடும்பத்தில் பிறந்தவர் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இயேசுவை பத்தி தெரியல, அந்த அன்பை பத்தி தெரியல. இந்த நிலை நம்முடைய தேசத்துல வந்து விடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். எல்லாரும் கண்களை மூடி இதை உணர்றவங்க, இது சீரியஸா எடுத்துக்கிறவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் என் பிள்ளைகளுக்கு போதிக்கணும், என் சந்ததிகளுக்கு போதிக்கணும், இயேசுவை போதிக்கணும். இது ரொம்ப ஞானம் இருக்கணும், அறிவு இருக்கணும் அப்படிலாம் இல்லை. இயேசுடைய அன்பை உணர்ந்தீங்கன்னா, என் தலைமுறையினர் இயேசுக்காக வாழணும்னு அந்த 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 ஆசை இருந்ததுன்னா, அவர்கள் நாம் போனாலும், இந்த உலகத்தை விட்டு நாம் போனாலும், என் தலைமுறையினர் இயேசுவை ஆராதிக்கணும்,
இயேசுவால் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிற இருதயம் இருந்ததுன்னா நமக்குள்ள அந்த பாரம் இருக்கும். பிள்ளைகளை குறித்த பாரம். பிள்ளைகள் படிக்கல, பிள்ளைகள் நடக்கல, பிள்ளைகளுக்கு வியாதி, அப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்படுறோம். அப்படி அதை குறித்து நம்ம வேதனைப்படுறோம். கர்த்தர பிள்ளைகளுக்கு தெரியலையே அப்படின்னு வேதனைப்படுறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுவதை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நான் சொன்னெல்லாம் பிள்ளை கேட்கல, அப்படி இப்படி போகுது அப்படின்னு அப்படியே விட்டுடலாமா? இல்லை இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நம்மை அர்ப்பணிப்போம். நம்மை அர்ப்பணிப்போம். பிள்ளைகளை குற்றப்படுத்துறோம், அவன் அதை செய்யலை இதை செய்யலை, சரியான நேரத்தில் நம்ம போதிக்கிறோமா? நிதானித்து பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். எங்கள் சபையின் எதிர்கால சந்ததி உம்முடைய கரங்களில் இருக்கிறது. எங்கள் தேசத்தின் எதிர்கால சந்ததி உம்முடைய கரங்களில் இருக்கிறது. நேரத்தை உணர்ந்து, எங்கள் கடமையை உணர்ந்து, எங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் உம்முடைய வசனத்தை போதிக்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இஸ்ரவேலர்கள். அவங்க சந்ததி கர்த்தரை அறியல. காரணம், யோசுவாவோடு இருந்த ஜனங்கள், யோசுவாவோடு பெரிய அற்புதங்களை பார்த்தவர்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தரை அறிவிக்காமல் போனார்கள். பவுல் சொல்கிறார், நாம் அறிவிக்கவில்லை என்றால் கேட்பவர் யார்? அவர்கள் வசனத்தை கேட்காவிட்டால் எப்படி அவர்கள் விசுவாசிப்பார்கள்? விசுவாசம் கேள்வியினால் அல்லவா வரும். கேள்வி கர்த்தருடைய வசனத்தில் இருந்து அல்லவா வரும். இந்த வசனத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டுமே, பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டுமே. அந்த இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. சபை குடும்பங்களுக்கு தாங்கப்பா. இந்த நாளிலிருந்து கருத்தாய், ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் பிள்ளை வளர்ந்துருச்சு, ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு பேசுங்க பிள்ளைங்க கிட்ட. இன்னிலிருந்து பேச ஆரம்பிங்க. இயேசுவை குறித்து பேச ஆரம்பிங்க. ஒருவேளை வெளிநாடுகள்ல, வெளியூர்களில் அவங்க படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் இருக்கலாம். இன்னைக்கு பைபிள் வாசியா கேட்கிறீங்களா? ஜெபிச்சியா கேட்கிறீங்களா? ஆராதனையில பங்கெடுத்தியா கேட்கிறீங்களா? பிரயாசப்படும். ஆண்டவரே, உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்துற ஆண்டவரே, இனி காலம் செல்லாது. எங்கள் பிள்ளைகளை கருத்தாய் போதிக்க வேண்டிய காலம் இது. எங்களுக்குள்ள இந்த ஆத்தும பாரத்தை நீர் போட்டதற்காய் ஸ்தோத்திரம். இது 1000 மடங்கு பலனை கொடுக்கணும் ஆண்டவரே. தேசத்தை பலனால் நிரப்பணும் ஆண்டவரே. பக்தி வைராக்கியம் உள்ள, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சந்ததி எங்கள் சபையிலிருந்து எழும்பணும். தேசம் முழுவதிலும் அது பரவணும். தேசத்தில் சாட்சியாய் நிற்கணும்னு விரும்புறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இடைபடுங்க ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வார்த்தைகளை பேசின அன்பு ஊழியரை கர்த்தர் இன்னும் அதிகாரப்படுத்தும், பலப்படுத்தும். அவர் குடும்பத்தை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும். வருகிற 3 நாட்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவர் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் கேட்க பயன்படுத்தும். அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளோடு கர்த்தர் இருந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.